ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சினிமா கமெண்ட்டில் புஷ்பா 2 படத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். மூவி ரோஸ்ட்னு சொல்லலாம். ஸோ சாரி, நாட் சாரி. ஸோ இந்த ஆடியோ ஃபுல்லாக வந்து கேளுங்க. லாஸ்ட்டாக வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான நியூஸ் வந்து நாங்கள் சொல்ல நிறைய பேருக்கு ஷாக்கிங் கூட இருக்கலாம். நிறைய பேருக்கு இது எனக்கு ஆல்ரெடி தெரியும்டா போராடி அப்படின்னு கூட இருக்கலாம். ஸோ அது என்னங்கிறது தெரிஞ்சுக்க லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த படத்தை ரோஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணக்கப்புறமா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு நாள்லாம் பார்த்தா 2 நாள் தேவைப்படும். ஏன்னா படம் அவ்வளோ பெருசு. பட் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் முடிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன தான் ரோஸ் பண்ணாலும் படத்தில் ஒரு சில பாசிட்டிவ்ஸ் எல்லாம் இருக்குது. அதை பற்றி சொல்லிடலாம் சொல்லிட்டு தான். ஸோ பாசிட்டிவ்ஸ். ஸோ படம் வந்து பக்கா கமர்ஷியல். தெலுங்கு ஆடியன்ஸுன்ற அவங்களுக்கு ஒரு பல்ஸ் வந்து இருக்குது. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரியான படங்கள் வந்து பார்ப்பாங்க. ஜென்ரலாகவே தெலுங்கு படங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த மசாலா சீக்வன்சஸ் தான் அதிகமாக இருக்கும். எல்லா ஹீரோஸும் அதை வந்து தவறாமல் பண்ணுவாங்க. ஒரு நார்மல் சட்டிலான இந்த மலையாள படமாக எல்லாம் எடுத்தால் அவங்களுக்கு செட் ஆகுமான்னு கேட்டால் செட் ஆகும். ஆனால் செட் ஆகுதுன்னே அவங்க நினச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான படங்கள் இன்னும் வந்தால் மேபி அவங்க பழகலாம். பட் அந்த ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை இதுதான் படம், இதுதான் கமர்ஷியல், இப்படி தான் இருக்கும், இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் கிடையாதுன்னு சொல்லியே அது வச்சுட்ருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு வந்துட்டு ஹெல்த்தியான விஷயம் ஒரு சினிமா பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியல. இதை தாண்டி இந்த போஜ்பூரின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் அதுக்கு மேலே இருப்பாங்க. ஸோ அதை பற்றி நான் இன்னொரு பாட்காஸ்ட்டில் பேசுகிறேன். ஸோ இந்த படம் பக்கா கமர்ஷியலாக இருந்துச்சு. படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே இந்த படம் 3 மணி நேரமாக இருந்தாலும் அது தெரியாமல் இருந்ததுக்கு ரீசன் இந்த படம் ஓவராலாக பயங்கரமாக கமர்ஷியலாக இருந்தது தான். ஸோ அதுக்கு பலமாக இருந்தது இந்த மியூசிக் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து டிஎஸ்பி வந்துட்டு என்னதான் இங்கோவில் கற்றுஇருந்தாலும் இந்த படத்தை கத்திருக்காரு. பட் அந்தளவுக்கு இல்லை. ஸோ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் லாஸ்ட்டாக இந்த கிளைமேக்ஸோட மியூசிக் சீக்வன்ஸ் கூட சாம்சிஎஸ்லாம் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதையும் தாண்டி ஒரு தமிழ் ஆடியன்ஸாக இந்த படம் இன்னும் பிடிக்கிறதுக்கு ரீசன் என்னவா இருக்குன்னா, அதை பிடிக்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஓகேடா இது ஒரு நல்ல படம்டா, ஐயோ அப்படின்னு சொல்ல முடியாது. சரி எனக்கு இந்த படம் ஓகே பார்க்குற அளவுக்கு இருக்குடா அப்படின்னு சொல்கிற மாதிரி தமிழ் டப்பிங் தான் வந்து கை கொடுத்துருக்கு. ஸோ தமிழ் டப்பிங்க்கு பெரிய ஹெட்ஸ்அப். ஏன்னா ஒரு தெலுங்கு படம் பார்க்குற ஒரு ஃபீலே கிடையாது. தமிழ் படம் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா. இது ஃபஸ்ட் பார்ட்லேயே இது வந்து இருந்துச்சு. அது செகண்ட் பார்ட்டும் கன்டினியூ பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஒரு 2-3 பேரோட குரலை மட்டும் மாற்றிருப்பாங்க. அந்த சிஎம்மாக ஆக போகிற அந்த கேண்டிடேட் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ஃபஸ்ட் பார்ட்டில் வேறு ஒருத்தர் குரல் கொடுத்துருப்பாரு. பிச்சைக்காரன் படத்தில் அந்த பிச்சைக்காரன் ஒருத்தர் உட்காந்துருப்பார், அவர் குரல் கொடுத்துருப்பார். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவரே பேசியிருப்பார். ஸோ ரீசெண்டாக அவர் நடிக்க நிறைய படங்களுக்கு அவரே டப்பிங் கொடுக்குறது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ மியூசிக் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அடுத்த தாண்டி நெகட்டிவ்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ நெகட்டிவ்ஸ் இந்த படத்தில் பெருசாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படமே பெருசாக இருக்கிறதுனால அதுவே ஒரு பெரிய நெகட்டிவாக தான் இருந்துச்சு. பட் ஆனாலுமே மோரலஸ் மக்களை வந்து உட்காந்து பார்க்குற அளவுக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க. யாருக்குமே அந்த 3 மணி நேரங்கிறது அவ்வளோ குறைய தெரில. அன்லஸ் ஐயோ எனக்கு படம் ரொம்ப பிடிக்கலனா கஷ்டப்பட்டு ஒரு கேட்டகரி இருப்பான், ரிவ்யூ பண்ணவே அப்படிங்கிறதுக்காக படம் பார்க்குற கேட்டகரி இருப்பான், ஐயோ வந்துட்டோமே அப்படிங்கிற படம் வாங்க, அந்த மாதிரியான கேட்டகரிக்கு செட் ஆகுது. படத்தை படமாக அழகாக ஜாலியாக என்ஜாய் பண்ண நினச்சி பார்க்குறவங்களுக்கு அந்த டைமிங்லாம் பெருசாக தெரியாது. ஸோ ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரியே கிடையாது இந்த படத்தில். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, பார்ட் 1 ஒன்று எடுத்து வச்சிட்டாங்க, பார்ட் 3க்கு வந்துட்டு லீடு வந்து வச்சுட்டாங்க. ஸோ இதுக்கு நடுவில் சில சீன் சீக்வன்சஸ்லாம் மேட்ச் பண்ணி இந்த புஷ்பா எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுமாடா, அவன் கையை காலை கட்டி போட்டாலும் கடிச்சே கொலை பண்ணுற ஆள்றா அப்படின்றதெல்லாம் காட்டுறதுக்காக தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அது அப்பட்டமாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா படத்தோட கிளைமேக்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது இதுதான் கிளைமேக்ஸ்னே நமக்கு தெரியல. ஏன் அது தெரியாமல் இருந்துக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று வந்துட்டு படத்தோட லென்த் ரொம்ப லாங்காக இருந்தனால இந்த இடத்துல முடியுன்றது நமக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியல. 2வது படம் நமக்கு யாருக்குமே கனெக்ட் ஆகலை. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு, நான் பாட்டுக்கு ஒரு பக்கம் உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறனால இந்த இடத்துல இந்த படம் முடியும்டா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணவே இல்லை. கிளைமேக்ஸ் சீக்வன்சஸ்க்கு நிறைய பேருக்கு அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். அண்ட் மெயினாக லென்த்தி சீன் சீக்வன்சஸ், அந்த ஜட்டாரி சீன் இருக்கும், அந்த சாரி கட்டின சீன். ஸோ அதில் வந்துட்டு ஒரு படத்துக்கு ஒரு பர்டிகுலர் படத்துக்கு தேவையான எல்லா சீன் சீக்வன்சஸுமே அங்கே வந்து வச்சுருப்பாங்க. சந்தோஷத்துலேருந்து ஆரம்பித்து ஒரு ஆக்ரோஷத்தில் போய் அதுக்கப்புறமா ஒரு அழகான ஒரு சாங்கில் முடிச்சு அது பயங்கரமான ஒரு ஃபைட்டில் முடிச்சு. ஸோ எல்லா எலிமெண்ட்ஸையும் ஒரே சீக்வன்ஸில் உள்ளே கொண்டு வந்ததுங்கிறது நல்லா இருந்துச்சு, ரசிக்கும்படியாக இருந்துச்சு. பட் ஆனாலும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் தமிழ் டப்பை பொறுத்த வரைக்கும் சாங்ஸு, ஸோ தனியாக அந்த சாங்ஸ்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா கேவலமாக இருக்கும், யாருக்குமே பிடிக்காது. ஸோ எனக்கு இந்த சாங்ஸ் கேட்கும்போது தோணுச்சு, இந்த படத்துக்கு யூபிஐ கொடுத்துருக்காங்க, எப்படா யூபிஐ கொடுப்பீங்க, இந்த படம் பார்க்கும்போதே தெரியும் ராஷ்மிகா வாங்கப்பான்ட்டே இருப்பாங்க, அப்படி எப்படி யூபிஐ கொடுத்துருப்பீங்கன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஏதான் கொடுத்துருக்கணும். அதையும் தாண்டி இந்த தெலுங்கு ஸ்டேட்ஸில் நிறைய தில்லுமுள்ள பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து 900-800 கவர்மெண்ட்டே வந்துட்டு டிக்கெட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஓகே வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு விஷயம் புரியல. இப்போ இந்த படத்துக்கு கொடுத்தீங்கன்னா அடுத்த 1000 க்ரோஸில் ஒரு படத்தை ரெடி பண்ணிட்டு வந்துட்டு நாங்களும் 1000 அடிக்கணும், எங்களுக்கும் 900 கொடுங்க அப்படின்னா எல்லா படத்துக்குமே ஃபஸ்ட் வீக் நீங்கள் டிக்கெட் வந்து 900-1000 தான் விற்பீங்கன்னா, இது அப்படியே வழக்கமாச்சுன்னா கோயிங் ஃபார்வர்ட் ஒரு படம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு டிக்கெட் 1000 எல்லா மல்டிப்ளெக்ஸ்லையும் வைக்கிற மாதிரி தான் நடக்கும். இப்போ 120-200 இங்கே யாருனாலையும் முடியலை. நீங்கள் 1000 கொண்டு போனீங்கன்னா அது எந்த விதத்தில் நியாயமாக இருக்குன்ற கேள்வியும் வந்து எனக்கு வந்து எழுது. ஸோ அது எந்த விதத்தில் ஆரோக்கியமான விஷயன்றது எனக்கு தெரியல. பட் அதுக்கு எடுத்து ஆக்ஷன்ஸ் எடுக்க வேண்டுங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா ஒரு சினிமா ரசிகனா, ஒரு சினிமா பார்க்கக்கூடிய ஆளாக எனக்கு இது வந்து ரொம்பவே பெரிய நெகட்டிவாக படுது. 5 பேர் பார்க்க வேண்டிய டிக்கெட்டில் ஒருத்தர் பார்க்குறதுங்கிறது இட்ஸ் நாட் ஃபேர். சாங்ஸுக்கு வருவோம். சாங்ஸோட லிரிக்ஸ் யார் எழுதுன்னு தெரியல, பயங்கரமாக எழுதி வச்சுருக்காங்க.
ஸோ தனியாக கேட்கும்போது கேவலமாக இருக்கும். பட் படத்தில் கேட்கும்போது அந்த சிச்சுவேஷனுக்கு ஆல்ரெடி அந்த சாங்குக்குண்டான லிரிக்ஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் எந்த சாங் வேணாலும் எடுத்துக்கோங்க. லைக் ஃபஸ்ட்டு எடுத்த நான் 7க்கு ஒரு வாட்டி அதுக்கு முன்னாடி ஒரு சீன் சீக்வன்ஸ் போயிருக்கும். அதுக்கு அந்த மாதிரி தான் அந்த சாங் எழுதியிருப்பாங்க. அந்த கிசிக்குன்ற சாங்க்கும் அந்த வேர்டு வந்து ரொம்ப முன்னாடியே வந்து கொடுத்துருப்பாங்க. கிசிக்குன்னா என்னென்னு தெரியாமல் இருந்துச்சு, நம்ம வேறு ஒன்று நினச்சிருந்தோம். பட் படத்தில் வேறு ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு அதை வந்து கரெக்டாக இன்க்ளூட் பண்ணி அந்த பாட்டையும் வந்து அழகாக வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இது சூடான தீ கங்குமார் அந்த சாங்கோட பிளேஸ்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனால் அந்த பிளேஸ்மெண்ட்டை தாண்டி அதுக்கு முன்னாடி தான் ஒரு பெரிய மியூசிக் சீக்வன்ஸ் முடிச்சிருக்கோம். அது முடிச்சோடனே டக்குன்னு ஒரு சாங் ஆரம்பிக்கணுங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயமா இருந்தாலும் பட் இந்த படம் அங்கே தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வச்சுருக்காங்க. அண்ட் இன்னொரு சூப்பரான விஷயம் டேரக்டர் சொன்னார், எனக்கு வந்து இந்த புஷ்பா 1 தான் முடிக்கணும், பார்ட் 2 பார்ட் 3க்கெலாம் ஐடியாவே கிடையாது, பார்ட் 2க்கே ஐடியா கிடையாது. பட் ஆனால் அல்லு அர்ஜுன் வந்து இதில் ரொம்ப கமிட்டடாக இருந்தார். அவருக்கு வேண்டி தான் அந்த பார்ட் 2 வந்து நான் வந்து எழுதினேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு நம்ம ஃபஹத் ஃபாசில் அவர்கள் ஒரு 2.5 மணி நேரத்தில் படம் முடியுது. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தெரியும் படம் முடிஞ்சிருது ஒரு ஸ்டேஜில். ஃபஹத் ஃபாசில் வந்து வேணுமே அம்பளுத்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஹத் ஃபாசில் வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், எனக்கு இந்த படம் எதுவுமே கொடுக்கலங்க அப்படின்ற மாதிரி. அந்த படம் பார்க்கும்போதும் அப்படி தான் இருந்துச்சு. வேட்டன் படத்துலேயே டம்மி பண்ணி வச்சுட்டாங்க, இந்த படத்தில் இன்னும் டம்மி பண்ணி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான நொட்டோரியஸான வில்லனை காட்ட ஒருத்தரை செகண்ட் பார்ட்டில் ரொம்ப டம்மி பண்ணி வச்சது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ ஃபஹத் ஃபாசில் வேஸ்ட் பண்ண விதம் எனக்கு பிடிக்கல. ஸோ இதெல்லாம் வந்து நெகட்டிவாக இருக்கும் பட்சத்தில் நான் லாஸ்ட்டாக ஒரு எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த படம் வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் முடியும். அது எந்த இடத்துல முடியும் நமக்கு தெரியாமல் அதாண்ட கிளைமேக்ஸ் தொடர்ந்து போடுவான். அந்த இடத்துல ஒருத்தர் வந்து பாம்பு வச்சிருப்பான். அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஜய் தேவர்கொண்டா. ஸோ பார்ட் 3ல் அவர் தான் முக்கியமான வில்லனாக இருக்க போகிறாரு அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்க்ளூசிவான நியூஸு. ஸோ இது எவ்வளோ பேருக்கு தெரியும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல படத்தோட நான் ரெடிக்கிறதுக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். திஸ் ஆர் தி சைனிங் ஆஃப். ஹேவ் a good second. Hope the best to happen. Tada, bye bye, take care.